லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானங்கள் மீது விவாதம் நடந்த நிலையில் அதனுடைய வாக்குறுதி பொழுது நடைபெற்றிருக்கிறது. இது குறித்து அலசுவதற்காக அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். திரு கார்த்திகேயன், இனி உங்களிடம். சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் கொண்டு வந்த 2 தனி தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேறி இருக்கிறது. 2 தீர்மானங்களுமே தேர்தல் சம்பந்தமானது அப்படிங்கிறதுனால முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஆளும் கட்சியால, திமுகவால. ஒன்று, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு எதிராக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம். இரண்டாவது, 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான தனி தீர்மானம். இந்த 2 தீர்மானங்களும் தேர்தல் சம்பந்தமானது அப்படிங்கிறதுனால இரண்டுமே முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது மாநில சுயாட்சிக்கு எதிரானது, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அப்படின்னு முதலமைச்சர் விமர்சனத்தை முன்வைத்தார். இந்திய அளவில் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி தேர்தல் நடத்துவது சாத்தியமற்றது அப்படின்ற விமர்சனத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். மாநில உரிமைகளில் தலையிடுறாங்க அப்படின்னு அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மிக முக்கியமாக உள்ளாட்சி தேர்தலை கூட மாநில அரசு நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தின் மூலமாக அப்படின்றதும் அவருடைய முக்கியமான கருத்தாக இருந்தது. இது ஒரே நாடு ஒரே தேர்தல் தீர்மானம் தொடர்பானது. இன்னொரு தீர்மானம் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பானது. 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வரப்பட்டா தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற எச்சரிக்கையை முதலமைச்சர் தனி தீர்மானத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வந்து எண்ணிக்கையை உயர்த்தணும் அப்படிங்கிறது அவருடைய வலியுறுத்தலாக இருந்தது. அவர் உதாரணமாக பீகார் மாநிலத்தை சொல்றார். 1971ஆம் ஆண்டு பீகார் மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரே அளவிலான மக்கள் தொகை இருந்தது. ஆனா மக்கள் தொகை கட்டுப்பாட்டை நாங்க பின்பற்றியதன் காரணமாக இப்ப எங்களுக்கு தண்டனை தரப்போகிறீர்களா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை குறைத்து மக்கள் பிரதிநிதித்துவத்தை குறைத்து எங்களுக்கு தண்டனையாக தரப்போகிறீர்களா அப்படிங்கிறதா முதலமைச்சரின் கேள்வியாக இருந்தது. இதுல திருமிகு வானதியும் சட்டமன்றத்தில் உரையாற்றினார்கள். அதே மாதிரி அதிமுக தரப்புலையும் உரையாற்றினாங்க. பாஜக தரப்புல திருமிகு வானதி உரையாற்றுகிற போது தொகுதி மறுசீரமைப்பினால நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைவது குறித்து நாங்க அக்கறையோடு பார்க்கிறோம் அப்படிங்கறத அந்த தீர்மானத்துடைய நிலையாக அவங்க வெளிப்படுத்துறாங்க. அதே சமயத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை அப்படிங்கிறது எந்த விதத்திலும் பாதிப்படையாக்காது, மாநில சுயாட்சியை அது பாதிக்காது அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருக்கு. அதிமுகவும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அவங்க ஏற்கனவே ஆதரிச்சிருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் இன்னைக்கு பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு தளவாய் சுந்தரம் போன்றவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, தொகுதி எண்ணிக்கை மட்டும் குறைஞ்சிடக்கூடாது, தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதா அவங்களுடைய வலியுறுத்தல்களாக இருந்தது. ஆனா பாஜக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நெஞ்சுக்கு நீதி 2ஆம் பாகத்துல அப்போதைய முதல்வராக இருந்த திரு கருணாநிதியே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை வலியுறுத்தி இருக்கிறாரு, அவரே அந்த சார்பு நிலையை எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவங்க பேரவையில சுட்டி காட்டி இருக்கிறாங்க. ஆனா இதற்கு திமுக தரப்பில் இதுவரைக்கும் எந்த விதமான விளக்கமும் பேரவையில கொடுக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. ஆனா ஒரு மனதாக குரல் வாக்கெடுப்பின் மூலமாக இந்த 2 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான தீர்மானமாக இதை பார்க்கலாம். அரசியல் ரீதியாக, தேர்தல் ரீதியாக இதை முக்கியமான தீர்மானமாக நம்ம பார்க்க முடியும். கார்த்திகா, கண்டிப்பாக இது குறித்து பல்வேறு விவரங்களை விரிவாக அலசுனீங்க. நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.